கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு மனிதன் மாபெரும் இரத்த களரியான ஒரு போர்க்களத்தின் நடுவுல நின்னு வியூகங்களை வகுக்கிறான். ஆனா அதே மனிதன் எந்த சலனமும் இல்லாம ஒரு அமைதியான வனத்துல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான். இரண்டிலுமே அவனோட மனநிலை ஒன்றுதான். அதுதான் ஆச்சரியமான விஷயம். எப்படி ஒரு மனிதனால வாழ்க்கையோட உச்சக்கட்ட குழப்பங்களையும் முழுமையான அமைதியும் ஒரே நேரத்துல கையாள முடியும்? ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போறது ஒரு புராண கதையை பற்றி இல்ல, மனித மனதோட உச்சக்கட்ட சுதந்திரத்தை பற்றி பேசின ஒரு மிகச்சிறந்த உளவியல் ரீதியான கலகக்காரனை பற்றி. நாம பேச போறது கிருஷ்ணனை பற்றி. கண்டிப்பா. ஓஷோ வழங்கிய கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி என்ற தொடரிலிருந்து சாப்டர் 3 தான் இந்த ஆழ்ந்த அலசலோட மையக்கருத்து. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆமா, 1970ஆம் ஆண்டு ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை மும்பையிலுள்ள சிசிஐ சேம்பர்ஸில் தனது தேடுபவர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் வடிவில் ஓஷோ இந்த சொற்பொழிவுகளை வழங்கியிருக்காரு. இந்த ஆதாரங்கள் கிருஷ்ணனை ஒரு புராண கதாபாத்திரமாக பார்க்கத வாழ்ந்த ஒரு விடுதலை அடைந்த மனிதனாக பார்க்கின்றன. உண்மைதான். மதங்கள் வாழ்வை மறுத்தன, ஆனா கிருஷ்ணன் வாழ்வை முழுமையாக தழுவினான். யுத்தத்திலும் காதலிலும் குழதிலும் கீதையிலும் அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் இருந்தான். இது ஏதோ கோட்பாட்டை பற்றிய உரை அல்ல, இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். வாங்க, கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். கண்டிப்பா சந்திப்போம். இந்த முழுமையான மனிதனை புரிந்து கொள்ள நாம் அடிப்படைகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஆன்மீகம் என்றாலே முதலில் வந்து நிற்பது இந்த ஈகோ அல்லது அகங்காரம் தானே. நான் எனது என்ற அந்த பிடிப்பை விட வேண்டும் என்றுதான் எல்லோரும் சொல்றாங்க. ஆமா, ஈகோ தான் முக்கிய பிரச்சனை. புத்தரும் மகாவீரரும் இதற்காக ஒரு வழியை காட்டினாங்க. ஆனா கிருஷ்ணனோட வழி அதிலிருந்து முற்றிலும் மாறுபடுது. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது எப்படி மாறுபடுது? ஏன்னா புத்தரும் மகாவீரரும் கூட அகங்காரத்தை விடணும்னு தான் சொன்னாங்க. ஆமா, ஆனா அவங்க தவிர்த்தல், அதாவது நெகேஷன் அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு மனிதனோட ஈகோவை எப்படி அழிப்பது, எதெல்லாம் அவனுக்கு அகங்காரத்தை தருதோ அது அவனிடமிருந்து பிரிப்பது. ஓ, தவிர்த்தல்னா எல்லாத்தையும் விட்டுறதா? கரெக்ட். செல்வம், குடும்பம், ஆசை என அனைத்தையும் மெல்ல மெல்ல துறக்கச் செய்தார்கள். வெளிப்படையாக பார்த்தால் இது மிக சரியான வழி என்று தோன்றும். ஆனா இதுல ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. அப்படி என்ன பெரிய சிக்கல் வந்துட போது? பாத்தீங்கன்னா, அனைத்தையும் விட்டுவிட்ட அந்த சந்நியாசிக்கு நான் இந்த உலகத்தையே துறந்து விட்டேன் அப்படின்னு மிக நுட்பமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு புதிய அகங்காரம் வந்துடுது. பணக்காரனோட அகங்காரம் வெளியில் தெரியும், ஆனா ஒரு துறவியன் அகங்காரம் மிக நுட்பமானது. ஆகா, அப்படி என்றால் இது எப்படி இருக்குன்னா, வீட்டை விட்டு எல்லா பொருள்களையும் வெளியே வீசிவிட்டு, பார் என் வீடு எவ்வளோ காலியாக இருக்கிறது, உலகத்திலே இதுதான் ஆகச்சிறந்த காலி வீடு அப்படின்னு அந்த வெற்றிடத்தை பார்த்து பெருமைப்படுறது போல இருக்கு. மிக சரியான ஓமை. சுவரில் மாட்டியிருந்த படங்களை எல்லாம் கழற்றி விட்டு அந்த வெறுமையையே ஒரு படமாக மாட்டி ரசிப்பது போலதான் அது. அந்த நான் பெரிய துறவி என்ற பிடிப்புதான் அந்த புதிய ஈகோ. அப்போ அவங்க உலகப் பொருட்களை விட்டுட்டாங்க, ஆனா அந்த அகங்காரத்தை விடல. எக்ஸாக்ட்லி. ஆனா கிருஷ்ணன் காட்டும் வழி முற்றிலும் நேர்மறையானது, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஈகோவை அழிக்க சொல்லல, மாறாக அதை விரிவுபடுத்த சொல்றாரு. விரிவுபடுத்துறதா? கொஞ்சம் பொறுங்க. நான் தான் எல்லாம், நான் தான் இந்த உலகம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய நார்சிசிசம் போல இல்லையா? வெளியிலிருந்து பார்க்க அப்படி தோணலாம். அதாவது தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ஒரு மனநோயாளிக்கும் இப்படி பிரபஞ்சம் முழுக்க தன் ஈகோவை விரிவுபடுத்தும் ஒரு ஆன்மீகவாதிக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் ஆபத்தானதா தோணுதே. இது மிக முக்கியமான கேள்வி. ஒரு நார்சிசிஸ்ட் என்ன செய்வான்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவனுடைய சிறிய உடலை, அவனுடைய தனிப்பட்ட அடையாளத்தை மையமாக வைத்து சுழல வேண்டும்னு நினைப்பான். அவனுக்கு நான் வேறு, உலகம் வேறு. ஆமா, அவங்க எப்போதுமே தங்களை தனித்துதான் பாப்பாங்க. ஆனா கிருஷ்ணன் சொல்லும் அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம் என்ற தத்துவத்தில் அந்த பிரிவே இல்லை. இதை ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்றேன். நீங்கள் ஒரு இருட்டறையில் இருக்கீங்க. சரி, இருட்டறை. உங்க கையில் ஒரு சிறிய டார்ச் லைட் இருக்கு. அந்த வெளிச்சத்தை உங்க மீது மட்டும் அடித்துக்கொண்டால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களை சுற்றி இருட்டில் மற்றவர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு போட்டி இருக்கு. ஆமா, ஒரு பிரிவு இருக்கு. நான் மட்டும்தான் வெளிச்சத்துல இருக்கேன்னு ஒரு ஈகோ வரும். ஆனா அந்த டார்ச் லைட்டுக்கு பதிலாக அந்த அறையில் இருக்கும் 1000 வாட் ஸ்டேடியம் லைட்டுகளை போட்டுவிட்டால் என்ன ஆகும்? ஓ, மொத்த இடமும் வெளிச்சமாயிடும். என் மேல இருக்கும் வெளிச்சம், உன் மேல இருக்கும் வெளிச்சம்ன்ற பிரிவே இல்லாம போயிடும். அதுதான், வெளிச்சம் எங்கும் விரிவடையும் போது
அங்கே நீங்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட மையம் அழிந்து விடுகிறது. உங்களுக்கு வெளியே நீ என்ற ஒரு பொருளே இல்லை எனும் அளவுக்கு உங்களை விரிவுபடுத்தும்போது உங்களை ஒப்பிட யாருமே இல்லை என்ற நிலை வரும். வாவ்! எல்லைகள் இல்லாத இடத்தில் அகங்காரத்திற்கு வேலையே இல்லை. அப்போ அந்த நான் தானாகவே மறைந்து விடுகிறது. இந்த ஸ்டேடியம் லைட் உதாரணம் அந்த பெரிய தத்துவத்தை மிக எளிமையாக புரிய வைத்து விட்டது. ஆமாம், இதுதான் கிருஷ்ணனோட வழி. அகங்காரத்தை அழிப்பதில்ல, விரிவுபடுத்துவது. சரி, இதை நடைமுறையில் எப்படி செய்வது? இப்படி ஈகோவை விரிவுபடுத்துவதற்கு கிருஷ்ணன் என்ன பயிற்சிகளை பரிந்துரைக்கிறார்? தினமும் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்ய வேண்டுமா அல்லது விரதம் இருக்க வேண்டுமா? இங்கேதான் பலருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. கிருஷ்ணனின் பாதையில் எந்த பயிற்சியும் இல்லை, சாதனாவே கிடையாது. என்னது, பயிற்சியே கிடையாதா? ஆன்மீகம்னா ஏதாவது பயிற்சி இருக்கணுமே. ஆமா, எதையோ புதிதாக அடைய வேண்டும் என்றால்தான் உங்களுக்கு பயிற்சி தேவை, ஒரு வழிமுறை தேவை. ஆனால் நீங்கள் தேடும் அந்த உண்மை ஏற்கனவே உங்களிடம்தான் இருக்கிறது என்கிறது இந்த தத்துவம். கேட்க நல்லா இருக்கு. ஆனா எந்த பயிற்சியும் இல்லாம எல்லாமே இயல்பாக நடக்கும் என்பது நடைமுறையில் எப்படி சாத்தியம்? சும்மா உட்கார்ந்திருந்தா ஞானம் வந்துவிடுமா? இத ஓஷோ ஒரு ஆழமான சம்பவத்தோட இணைத்து பேசுறாரு. புத்தர் பல வருடங்கள் கடுமையான தியானம் செய்து ஞானமடைந்த பிறகு தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அவருடைய மனைவி யசோதரா அவரிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறா. காட்டில் அத்தனை வருடங்கள் தனியாக இருந்து நீங்கள் அடைந்த அந்த ஞானம் இந்த வீட்டிலேயே என்னோடும் உங்கள் மகனோடும் இருந்திருந்தார் கிடைத்திருக்காதா என்று கேட்கிறாள். ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்? இல்லை, என்னிடம் ஏற்கனவே இருந்ததைத்தான் உணர்ந்தேன். இது வீட்டிலேயே கூட நடந்திருக்கலாம் என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். அது ஒரு மிகப்பெரிய திறப்பு. நாம எல்லோரும் ஏதோ ஒரு காட்டிலோ அல்லது இமயமலையிலோ தான் அமைதி இருக்கிறது என்று ஊரூராக போய்க் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், நாம் எல்லாம் வெளியில தான் தேடுறோம். ஆனா நாம் தேடும் அமைதி நாம் வீட்டின் ஹாலில் உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டிருக்கும் போதே நமக்குள்ளே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நாம இருக்கிற வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெரிய வரைபடத்தை வைத்து தேடிக்கொண்டிருப்பது போல இருக்கு. மிகச்சரியான உதாரணம். உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒன்றை வெளியில் தேடுவது எவ்வளவு அபத்தம். இதை விளக்க கபீரின் மகன் கமாலின் ஒரு கதை இந்த புத்தகத்துல வருது. கமாலின் கதையா? அது என்ன? கபீர் தன் மகன் கமால காட்டுக்குச் சென்று மாட்டுக்கு புல் அறுத்து வர சொல்றாரு. அறிவாளுடன் போன கமால் அங்கே காற்றில் ஆடும் செடிகளையும் மரங்களையும் பார்க்கறான். இயற்கையின் அந்த அழகில் லயித்து தானும் அந்த செடிகளோட நடனமாடத் தொடங்கி விடுகிறான். ஓ, இயற்கையோடு ஒன்றி விடுகிறான். ஆமாம், மாலை வரை அவன் வீடு திரும்பல. கபீர் தேடிப்போய் பார்த்தால் கமால் கண்களை மூடிக்கொண்டு காற்றில் ஆடும் மரங்களைப் போல ஆடிக்கொண்டு இருக்கிறான். ஒரு புல்லை கூட அவன் அறுக்கல. ஆஹா, அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு சுயநினைவு வந்ததும் அவன் சொல்றான், நான் ஒரு மனிதன் என்பதையே மறந்துவிட்டேன், அந்த செடிகளில் ஒரு செடியாகவே மாறிவிட்டேன் என்று. அவன் எந்த பயிற்சியும் செய்யல, சவாலான தியான முறைகளை பின்பற்றல. அவன் வெறுமனே இயற்கையோடு ஒன்றிவிட்டான். அதுதான் கிருஷ்ணனின் நிலை. அவர் பிரபஞ்ச நடனத்தில் முழுமையாக கரைந்தவர். அவரிடம் போய் நான் என்ன பயிற்சி செய்வதென்று கேட்டால் அவருக்கு அது வேடிக்கையாகத்தான் இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்வார்? எப்படி இது சாத்தியம்? நாம எல்லோரும் பிறந்தது முதலே இன்றைக்கு ஒன்றை கற்றுக்கொள், நாளைக்கு அடுத்த படிக்கு போ என்று ஏணியில் ஏறி பழகியவர்களாயிற்றே. அதுதான் புத்தருக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள வித்தியாசம். புத்தரின் வழி ஒரு ஏணியில் படிப்படியாக ஏறுவதை போன்றது. இன்று ஒரு படி, நாளை ஒரு படி என ஏறி மேலே செல்வது. இது புதிதாக ஒன்றாவது, அதாவது பிகமிங். ஆனா கிருஷ்ணனின் வழி அப்படி இல்லையா? இல்லை, கிருஷ்ணனின் வழி ஒரே தாவலில் குதிப்பதை போன்றது. இது புதிதாக ஒன்றாவது அல்ல, இது வெறுமனே உங்களை நீங்கள் நினைவு கூறுதல், ரிமெம்பரிங் என்று சொல்லலாம். படிப்படியாக மாறுவதற்கும் சற்றென்று நினைவு கூறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை கொஞ்சம் ஆழமாக விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஓஷோ சொல்ற ஒரு கதை இத உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்கும். ஒரு அரசன் தன் மகனை கோபத்தில் நாட்டை விட்டு துரத்தி விடுகிறான். அந்த இளவரசனுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. அதனால அவன் வீதி வீதியாக பிச்சை எடுக்க தொடங்குகிறான். பாவம். அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு 10 வருடங்களில் அவன் தான் ஒரு இளவரசன் என்பதையே முழுமையாக மறந்து விடுகிறான். கிழிந்த துணியுடன் அழுக்கடைந்த உடம்புடன் அவன் தன்னை ஒரு முழுமையான பிச்சைக்காரனாகவே நம்பத் தொடங்கி விடுகிறான். அவனோட அடையாளமே மாறிடுச்சு. ஆமாம். ஒரு நாள் அரசன் இறக்கும் தருவாயில் மந்திரியிடம் தன் மகனை கண்டுபிடித்து வரச் சொல்றாரு. மந்திரி தேடிச் சென்று
ஒரு வெயிலில் செருப்பு வாங்க பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் தான் இளவரசன் இல்லையா? ஆமாம். அவனிடம் சென்று, அரசே, நீங்கள் இளவரசன், அரசன் உங்களை அழைக்கிறார், நாடு உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்றாரு. எனக்கு புரியுது. அந்த உண்மையைச் சொன்ன மாத்திரத்தில் அந்த பிச்சைக்காரன் படிப்படியாக தன் பிச்சை எடுக்கும் நேரத்தை குறைத்துக் கொண்டு ஒரு 6 மாத பயிற்சி முடித்து அரசனாக மாறல. கரெக்ட். ஒரே நொடியில் அவன் பிச்சை பாத்திரத்தை வீசி எறிகிறான். நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் அரசன் என்ற உண்மை அவனுக்கு உரைக்கிறது. அவன் உடனடியாக ஒரு கம்பீரமான அரசனாக மாறி தேரில் ஏறுகிறான். அங்கே எந்த பயிற்சியும் இல்லை, வெறும் நினைவு கூறுதல் மட்டும்தான். இது நிஜமாகவே மனதை திறக்கும் ஒரு விஷயம். ஆமா, இதுதான் சட்டென்று நடக்கும் நினைவு கூறுதல். இதை இப்போதைய நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்கார இளவரசனைப் போலதான் இருக்கிறோம். நாம் அனைவரும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர்கள். கண்டிப்பா, எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கும் சிஇஓ ஒருவருக்கு திடீரென்று நினைவாற்றல் இழப்பு வந்து அவர் தன் அடையாளத்தை மறந்து போய் அலுவலகத்தில் இருக்கும் பிரிண்டரை யார் சுத்தம் செய்வது என்று பியூமொன்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பதைப் போல இருக்கு நமது வாழ்க்கை. அருமையான ஒப்பீடு. நீ சிஇஓ என்று அவருக்கு நினைவூட்டப்பட்டால் அந்த பிரிண்டர் சண்டைக்கு ஒரு தீர்வு தேட வேண்டிய அவசியமே இல்லை, அது தானாகவே உதிர்ந்துவிடும். அப்படித்தானே கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு செய்தார்? எந்த அறிவுரையும் வழங்காமல் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் போல அவனது நிஜமான அடையாளத்தை நினைவுபடுத்தினார். மிகச்சரியாக சொன்னீங்க. அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்றாரு, நீ அழியாதவன், உனக்கு மரணமே இல்ல, பிறகு எதற்காக இந்த அற்ப விஷயங்களுக்காக கவலைப்படுகிறாய் என்று அவனது நிஜமான ஆன்மாவை தட்டி எழுப்புகிறார். அங்கே எந்த பயிற்சியும் இல்லை, வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான். ஆனா நமது பொதுவான சிந்தனை என்னவென்றால், நான் 40 நாள் விரதம் இருந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும், அல்லது நான் தினமும் பல மணி நேரம் மந்திரம் ஜபித்தால் எனக்கு முக்தி கிடைக்கும். அது ஒரு தவறான புரிதல். அதாவது ஒரு செயலுக்கும் அதன் விளைவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நாம் ஆழமாக நம்புகிறோம். அதை எப்படி உடைப்பது? ஆன்மீகத்தில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான். முக்தி என்பது காரண காரிய விதிக்கு அப்பாற்பட்டது. அறிவியலில் தண்ணீரை 100 டிகிரிக்கு சூடாக்கினால் அது ஆவியாக மாறும். சூடாக்குதல் காரணம், ஆவியாதல் விளைவு. ஆமாம், அது அறிவியல். அங்க லாஜிக் இருக்கு. ஆனா ஆன்மீக முக்திக்கு எந்த காரணமும் இல்லை. அது எந்த சங்கிலியிலும் கட்டப்படாத ஒரு முழுமையான வெடிப்பு. பல மகான்கள் தவம் செய்திருப்பார்கள், அவர்களுக்கு ஞானமும் கிடைத்திருக்கும். உடனே நாம் அந்த தவம்தான் ஞானத்திற்கு காரணம் என்று தப்பு கணக்கு போடுகிறோம். ஓ, இது ஒரு பெரிய மாய இல்லையா? ஆமாம். இதை புரிய வைக்க ஓஷோ ஒரு வேடிக்கையான கதையை சொல்றாரு. ஒரு கிராமத்து முதியவர், தன் வாழ்நாள்ல ரயிலையே பாத்திராதவர், முதல் முறையாக ரயில்ல பயணிக்கிறார். சரி. அங்க விற்கப்படும் சோடாவை வாங்கி பாதியாக குடிக்கிறார். அவர் அதை குடிக்கும் அதே நொடியில் அந்த ரயில் ஒரு இருண்ட குகைக்குள் நுழைகிறது. சுற்றிலும் கும்மிருட்டு. அடப்பாவமே, அப்புறம் என்னாச்சு? உடனே அந்த முதியவர் அலறுகிறார், ஐயோ, இந்த சோடாவை குடிக்காதீர்கள், இதை குடித்தால் கண் பார்வை போய்விடுகிறது, என் பார்வை போய்விட்டது என்று. இது ரொம்ப பொருத்தமான உதாரணம். அந்த முதியவர் சோடா குடித்ததற்கும் குகைக்குள் ரயில் போனதால் இருட்டு வந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமாம், 2 நிகழ்வுகளும் தற்செயலாக ஒரே நேரத்தில் நடந்தன. இதை நான் என் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கிறேன். நாம் எக்ஸாம்க்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட லக்கி ஷர்ட் போட்டு கொண்டு போவோம். அன்று எக்ஸாம் நன்றாக எழுதி பாஸ் செய்துவிட்டால் உடனே இந்த ஷர்ட் போட்டதால தான் நான் பாஸ் செய்தேன் என்று ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அதுபோலத்தான் நாம் செய்யும் விரதங்களுக்கும் சடங்குகளுக்கும் முக்திக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் இல்லை என்பதை இது அப்பட்டமாக காட்டுது. முக்தி ஒரு வியாபாரம் அல்ல. சரியாக பிடிச்சுக்கிட்டீங்க. இப்போ நாம் இந்த விவாதத்தின் மிக ஆழமான பகுதிக்கு வருவோம். புத்தரும் ஒரு வெறுமையை, ஒரு வெற்றிடத்தை அடைந்தார். கிருஷ்ணனும் அதே வெற்றிடத்தை தான் அடைந்தார். ஆனா 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே. ஆமாம். புத்தர் வன்முறையை கைவிட்டு அமைதியின் உருவமாக மாறினார். கிருஷ்ணனோ அதே வெற்றிடத்தை அடைந்தும் போர்க்களத்தில் அர்ஜுனனை போர் செய்ய தூண்டுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆமா, இது பார்க்க பெரிய முரணாக தோணுதே. 2 வெற்றிடமும் ஒன்றுதானா? 2 வெற்றிடமும் ஒன்றல்ல. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரின் வெற்றிடம் என்பது அனைத்தையும் தவிர்த்து அமைதியாக மட்டுமே இருக்கும் ஒரு செயலற்ற வெற்றிடம். பாசிவ் வாய்ட் என்று சொல்லலாம். செயலற்ற வெற்றிடம்னா என்ன? அது ஒரு பரிமாணத்தை மட்டுமே கொண்டது. அவர் கோபத்தை விட்டார், ஆசையை விட்டார். அதனால் அவரது வெற்றிடம் என்பது வெளியிலிருந்து வரும் எந்த சலனமும் இல்லாத தன்மை. ஓ,
அப்போ கிருஷ்ணனின் வெற்றிடம் கிருஷ்ணனின் வெற்றிடம் என்பது செயல்பாட்டு வெற்றிடம், அதாவது ஆக்டிவ் வாய்ட். அது பன்முகத்தன்மை கொண்டது. ஆக்டிவ் வாய்ட், செயல்பாட்டு வெற்றிடம், இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு ஜென் துறவியன் கதையை பார்ப்போம். ஒரு ஜென் குரு தோட்டத்தில் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார். வியர்வை சிந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரி. அவரை பார்க்க வந்த ஒருவர், குருவே, எனக்கு தியானம் கற்றுக் கொடுங்கள் என்கிறார். அதற்கு அந்த குரு, குழி தோண்டுவதை நிறுத்தாமலேயே, நான் இப்போது தியானம்தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து நீயும் கற்றுக்கொள் என்கிறார். குழி தோன்றது எப்படி தியானமாகும்? தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு ஓரிடத்தில் உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல. எந்த ஒரு செயலையும் அதன் விளைவுகள் மீது பற்று வைக்காமல் உள்ளுக்குள் ஒரு ஆழமான வெறுமையிலிருந்து முழுமையாக செய்வதே நிஜமான தியானம். வாவ்! இத கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. நாம் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறோம், அல்லது ஒரு கடினமான டென்ஷனான இமெயிலை டைப் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வச்சுப்போம். சரி. அந்த சமயத்துல உள்ள எந்த பதற்றமும் இல்லாமல் ஒரு அசைக்க முடியாத அமைதியோட, ஆனா வெளியில அந்த இமெயில மிக தெளிவாக காரியத்தில் குறியாக டைப் செய்ய முடிந்தால் அதுவும் ஒரு தியானம் தானே? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். வெளியுலகில் நீங்கள் எந்த கடினமான வேலையைச் செய்தாலும் உள்ளுக்குள் எந்த சலனமும் இல்லாத ஒரு வெற்றிடமாக இருப்பதுதான் கிருஷ்ணனின் நிலை. அப்போ அவர் போர்க்களத்துல அமைதியா இருக்காரு. ஆமாம், அவர் வெளியில் போர்க்களத்தில் இருக்காரு, போர் வியூகங்களை அமைக்கிறாரே, ஆனா உள்ளுக்குள் அவர் ஒரு துளி கூட சலனமில்லாத பெரும் வெற்றிடமாகவே இருக்காரு. ஆசையோ, கோபமோ, அமைதியோ, போரோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, ஆனா எதனுடனும் ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பதே அந்த ஆக்டிவ் வாய்ட். அப்படியென்றால் கோபமே இல்லாமல் கிருஷ்ணனால் போர்க்களத்தில் நிற்க முடிகிறது. பற்று இல்லாமல் அவரால் ஆழமாக நேசிக்க முடிகிறது. கண்டிப்பா. இதுதான் ஓஷோ சுட்டிக்காட்டும். புத்தர் முடிவடையும் இடத்தில் கிருஷ்ணன் தொடங்குகிறார் என்பதன் உண்மையான அர்த்தம். புத்தர் உலகை விட்டு விலகி அமைதியை அடைந்தார். கிருஷ்ணன் உலகின் மையத்தில் நின்று கொண்டே, அதிலும் போர்க்களத்தின் நடுவில் நின்று கொண்டே அந்த அமைதியை கையாண்டார். மிகச் சரியான முடிவுரை. வாழ்க்கையிலிருந்து தப்பி ஓடுவது முக்தி அல்ல, வாழ்க்கையை அதன் அனைத்து பரிமாணங்களுடனும் தழுவிக்கொள்வதே உண்மையான முக்தி. அருமை. இந்த ஆழ்ந்த அலசல் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனையையும் ஆழமாக தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். முக்தி என்பது எங்கேயோ காட்டில் போய் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய ஒரு பொருள் அல்ல, அது இங்கேயே இப்போதே உங்களிடம் இருக்கும் ஒரு விஷயம் என்பதே உணர்ந்திருப்பீர்கள். நிச்சயமா. இதைத் தொடர்ந்து உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. முக்தி என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல, வெறுமனே உங்களை நீங்கள் நினைவு கூறுவது மட்டுமே என்றால், இப்போது உங்களை சிறைப்படுத்தி இருப்பதாக நீங்கள் ஆழமாக நினைக்கும் உங்கள் அன்றாட பிரச்சனைகளும், உங்கள் மன அழுத்தங்களும், உங்கள் ஓயாத இலக்குகளும் உண்மையிலே எவ்வளவு பெரிய மாயை? அந்த பிச்சைக்கார இளவரசனைப் போல நாமும் ஒரு மாயைக்குள் உழன்று கொண்டிருக்கிறோமா? இதை உங்கள் சொந்த சிந்தனைக்கு விட்டுவிடுகிறோம். ரொம்ப ஆழமான கேள்வி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமாம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.